நாராயணன் ஐயா அவர்களை சிறப்புரையாற்ற அழைக்கிறேன். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நான் சொல்றது மைக் இல்லாம பேசுறது உங்களுக்கு கேக்குதா? கேக்குதாமா எல்லாருக்கும்? ஒரு இன்டோர் மீட்டிங் தான், எனக்கு வந்து மைக் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். சரி, கேட்கலன்னா சொல்லுங்க, மைக்ல பேசுங்க. ஓகேயா? மைக்ல அப்படியா? சென்னை டியூஷன் சென்டர் என்று அழைக்கப்படுகின்ற இந்த டியூஷன் சென்டரை 13 ஆண்டுகளாக திறம்பட நடத்தி கொண்டிருக்கின்ற இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு அதிக மதிப்பெண்கள் பெற்று தேர்வு பெறுவதற்கு, அவர்களை ஒழுக்கமான மாணவர்களாக மாற்றுவதற்கும் அரிய முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்ற எனது அருமை நண்பர் திரு கார்த்திக் அவர்களுக்கு பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே இங்கே வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியை வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற 82 வயது இளைஞர் ஐயா கருப்புசாமி அவர்களை வணங்கி அவர்களை வாழ்த்துகின்றேன். இங்கே வருகின்ற என்னுடன் பணியாற்றுகின்ற திரு முருகையா அவர்களை வருக என்று வரவேற்று, எல்லாருக்கும் மேலாக அமைதியின் சின்னமாக விளங்குகின்ற, அன்பின் சின்னமாக விளங்குகின்ற மாணவ மணிகளை, மாணவ மாணவிகளை இருதரம் கூப்பி வணங்கி எல்லா தேர்வுகளிலும் நல்ல மதிப்பெண்கள் பெற்று இந்த நாட்டிலே ஒரு சிறந்த பிரஜைகளாக உருவாக வேண்டும் என்று இறைவனை வேண்டி உங்களை அனைவரையும் வாழ்த்துகின்றேன். இங்கே வருகை தந்திருக்கின்ற பெற்றோர்கள், ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலமாக நமது நண்பர் கார்த்திக் அவர்கள் இந்த தென்காசி நீங்கள் வரும்போது கண்டிப்பாக எங்கள் டியூஷன் சென்டருக்கு வரணும், மாணவர்களிடையே ஒரு அரை மணி நேரம் நீங்கள் வந்து உங்கள் கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டு அவர்களை ஊக்கப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார்கள். அதற்கு சந்தர்ப்பங்கள் பல நேரங்களில் தள்ளி போன பின்பு இன்று அதற்கு ஒரு அருமையான வாய்ப்பு கிடைத்தது. அந்த வாய்ப்பை கொடுத்தமைக்காக அவருக்கு மீண்டும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஒரு மாணவ செல்வங்கள் வந்து நாங்கள் நிறைய, நான் வங்கிகளை பணியாற்றிக் கொண்டிருக்கும் பொழுது பல்வேறு பள்ளிகளுக்கு, கல்லூரிகளுக்கு சென்று இந்த மோட்டிவேஷன் கிளாஸ் நடத்துவதில்லை, சுற்றுச்சூழல் சம்பந்தமாக நான் பணியாற்றுகின்ற எக்ஸ்னோரா என்ற அமைப்பிலே சுற்றுச்சூழல் சம்பந்தமான கருத்தரங்கங்களை நடத்துவதற்காக நமது மாவட்டம் முழுவதும் பல்வேறு பள்ளிகளுக்கு, கல்லூரிகளுக்கு சென்றிருக்கின்றேன். ஒரு முறை நெல்லையில் பிரசித்தி பெற்ற ஒரு கல்லூரியிலே போய் உரையாற்ற போகும் பொழுது அந்த மாணவர்களை கேட்டேன், 3:30 மணிக்கு நான் வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் என்று கேட்டேன். ஒரு மாணவர், முன்னால் இருந்த மாணவர் என்று சொன்னார், சார் நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் பேசுங்க, நாங்க 4:30 சரியா வெளியே ஓடி போயிடுவோம், 1 மணி நேரத்துக்கு மேல எங்களால இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. நீங்க எவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு இருங்க, நான் மட்டும் தனியா பேசிக்கிட்டு இருக்கிறதா? அதே சமயத்தில் அந்த பேசுகின்ற 1 மணி நேரமும் ஒரே கூச்சல், கைத்தட்டல் என்றால் தட்டி கொண்டே இருப்பார்கள், முடிக்க மாட்டார்கள். அவர்களுக்கு வந்து அதில் உடன்பாடு இல்லாத அளவுக்கு அவருடைய எண்ணங்கள் பிரதிபலித்தன. ஆனால் இங்கே வந்து பார்க்கும் பொழுது இப்படி ஒரு ரூரல், அதாவது ஒரு கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள், மாணவிகள், மாணவர்கள் ரொம்ப அமைதியா ஒழுக்கமா இருக்கிறீங்க. அதற்காக மீண்டும் உங்களை எல்லாம் பாராட்டுகின்றேன். ஒரு நல்ல பண்பான ஒரு மாணவ செல்வங்கள், உண்மையிலே நீங்கள் சிறந்த மாணவர்களாக, மாணவிகளாக இந்த நாட்டின் பிள்ளைகளாக வருவீர்கள் என்பதிலே நிச்சயமாக மாற்று கருத்து கிடையாது. பார்த்தா உங்க
எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பிரகாசமா இருக்கிறீங்க எல்லாரும். இந்த டியூப்லைட் இத்தனை தேவையா? 1000 வாட்ஸ் பல்ப் மாதிரி எல்லாருமே ரொம்ப பிரகாசமா யோசிச்சுட்டு இருக்கீங்க. நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய அறிவு, அதாவது முகத்தின் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று சொல்வார்கள். நீங்கள் எல்லாமே ரொம்ப பண்பற்ற மாணவர்களாக, ஒழுக்கமான மாணவர்களாக இருப்பதில் பெருமைப்படுகின்றேன். நான் பள்ளிகளை படிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா பெரிய 100க்கு 100 மதிப்பெண்கள், இங்கே நிறைய மாணவர்கள் மாணவிகள் 100க்கு 100, 97, 98 எல்லாம் வென்று வெற்றி அவர்களை பாராட்டுகின்ற அதே நேரத்தில் ஒரு ஆவரேஜ் மாணவராக, ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் என்று சொல்வார்கள். அப்படித்தான் என்னுடைய படிக்கின்ற காலத்திலே ரொம்ப ஆவரேஜான மார்க் இருக்கும். ஆனால் படிப்பை விட ஒழுக்கமும் நேர்மையும் எதையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வமும் எனக்கு அதிகமாக இருந்த காரணத்தினாலே படிப்பை முடித்து கல்லூரியை முடித்து அதுக்கு பிறகு ஒரு நல்ல வங்கியிலே, இந்தியன் ஓவர்சீஸ் என்ற வங்கியிலே பணியாற்றி 38 ஆண்டுகள் பணியாற்றி ஓய்வு பெற்ற பின்பும் இப்படி மாணவ மணிகளுக்கு பல்வேறு கர்த்தரங்கள் நடத்தி அவர்களுக்கு ஊக்கமும் ஆக்கமும் கொடுப்பதிலே இறைவன் அந்த வாய்ப்பை கொடுத்தமைக்காக இறைவனுக்கு மீண்டும் நன்றி சொல்லிக் கொள்கிறேன். இங்க கிட்டத்தட்ட ஒரு 130 மாணவ செல்வங்கள் இருக்கின்றீர்கள். மாணவிகளும் மாணவர்களும் சரிசமமாக இருக்கின்றீர்கள். உங்களிடம் ஒரு சின்ன கேள்வி கேட்கிறேன், சொல்றீங்களா? சொல்ல அதை எப்படி சொல்றீங்க? சமயோகிதம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டீங்களா? சமயோகிதம் அப்படின்னு என்ன? சமயோகிதமா திங்க் பண்றது, யோசிக்கிறது. சமயோகிதமா அவன் சொல்றான், சமயோகித புத்தி அவனுக்கு ரொம்ப இருக்குது அப்படிம்பாங்க. ஒரு கேள்வி யாராவது கேட்டால் அதுக்கு உடனடியாக பதிலளிப்பது, சிந்தித்து பதிலளிப்பது, ஒரு நொடியிலே பதில் சொல்லிவிடுவது, சமயோகிதமாக சிந்திப்பது. அப்படி சமயோகிதமாக சிந்தித்து செயலாற்றுவதிலே ஆண்கள் சேர்ந்தவர்களா பெண்கள் சேர்ந்தவர்களா? ஆண்கள் சேர்ந்தவர்கள் சொல்றதான் கேட்கக்கூடிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை வரும்பொழுது சமயோகிதமா திங்க் பண்ணி அந்த சிக்கலில் இருந்து விடுபட வேண்டும். அதுதான் சமயோகிதம். ஆண்கள் தான் சமயோகிதமாக திங்க் பண்ணுவாங்கன்னு சொல்றவங்க கை தூக்குங்க. சும்மா பேக்ரவுண்ட் சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதாவது ஆண்கள் சமயோகிதமாக திங்க் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்றவங்க கை தூக்குங்க. சரி, பெண்கள் சமயோகிதமாக திங்க் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்றவங்க கை தூக்குங்க. இங்க பாருங்க, எல்லா மாணவிகளும் பெண்கள் சமயோகிதமாக சிந்திக்கக்கூடிய திறன் பெற்றவர்கள் கை தூக்குறாங்க. நீங்க ஆண்கள் சமயோகிதமாக திங்க் பண்ண முடியுமா, யோசிக்க முடியுமான்னு கேட்டா கை தூக்கல. அப்படின்னா என்ன அர்த்தம்? பெண்கள் சமயோகிதமாக திங்க் பண்ணுவாங்க எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாமா? சரி, நீ சொல்லுங்க தம்பி. ஸ்கூல் பீப்புள் நீங்க நீங்க சொல்லுங்க, யாரு சமயோகிதமா திங்க் பண்றது? யாரு சமயோகித புத்தியை உபயோகித்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து விடுபடுவதற்கு ஆண்களா பெண்களா? ஆண்கள். சரி, இந்த சைடுல சொல்லுங்க தம்பி, ஆண்களா பெண்களா? சமயோகிதமாக யோசித்து முடிவெடுப்பதில் ஆண்களா பெண்களா? ஆண்கள். ஆண்கள் சொல்லவங்க எல்லாம் கை கட்டுங்க. பெண்கள் தான் அப்படின்னு சொல்றவங்க எல்லாம் கை கட்டுங்க. நான் ஒரு சின்ன கதையை சொல்றேன், அதை மட்டும் கொஞ்சம் கவனமா கேளுங்க, சரியா? அந்த கவனமா கேட்டதுக்கு அப்புறம் ஆண்கள் சமயோகிதமாக திங்க் பண்ணுவாங்களா பெண்கள் சமயோகிதமாக திங்க் பண்ணுவாங்களா நீங்க முடிவு, சரியா? ஒரு ஹெலிகாப்டர் வானத்துல பறந்து போயிட்டு இருக்கு. ஒரு 50 அடி உயரத்தில் அந்த ஹெலிகாப்டர் பறந்து போய் கொண்டிருக்கிறது. நல்ல கவனிச்சாதான் இது புரியும். அந்த ஹெலிகாப்டர்ல 10 நபர்கள் அமர்ந்திருக்கின்றார்கள். பைலட்டை தவிர 10 பேர் இருக்கிறார்கள். 9 ஆண்களும் ஒரே ஒரு பெண்ணும் மட்டும் அந்த ஹெலிகாப்டர்ல இருக்கிறாங்க, சரியா? எத்தனை பேர்? 9 ஆண்களும் ஒரே ஒரு பெண் மட்டும் அந்த ஹெலிகாப்டரில் பயணிக்கிறார்கள். ஹெலிகாப்டர் சென்னையிலிருந்து பெங்களூர் போய்கிட்டு இருக்கு, ஓகேயா? அப்போ திடீர்னு அந்த ஹெலிகாப்டர்ல இன்ஜின்ல ஒரு கோளாறு ஏற்பட்டுள்ளது. ஒரு மலைமுகடு, அந்த மலைமுகடு கிட்டத்தட்ட மலைமுகத்தில் அது பறந்து கொண்டிருக்கிறது. மேலும் பழமமா இருக்கக்கூடிய
மரங்கள் அடர்த்தியாக வளர்ந்து கொண்டிருக்கின்ற மலைமுகத்தில் அந்த ஹெலிகாப்டர் பயணித்துக் கொண்டிருக்கின்றது. திடீரென்று அந்த ஹெலிகாப்டரிலே பழுது ஏற்பட்டுள்ளது. இது வரைக்கும் நான் சொல்றது புரிஞ்சுல? அந்த பழுது ஏற்பட்ட உடனே அந்த விமானி என்ன சொல்றாரு, பைலட், ஐயோ இந்த ஹெலிகாப்டர்ல பழுது ஏற்பட்டு விட்டது, இப்ப நம்ம தரையிறங்குவதற்கு இங்க வாய்ப்பில்லை, சமதளமா இருக்கணும், சமதளம் இல்லை, அதனால நான் என்ன பண்றேன், இன்னும் ஒரு 10 நிமிடங்களில் இந்த ஹெலிகாப்டர் கீழே சொப்பு நூறாக நொறுங்கிவிடும், அதை எல்லோரும் பாதுகாக்கப்பட வேண்டும், எல்லோரும் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் நான் ஒரு யோசனை சொல்றேன். அதுல இந்த ஹெலிகாப்டர்ல ஒரு ஓரத்துல ஒரு பெரிய பாறாங்கயிறு இருக்கிறது. அந்த பாறாங்கயிறை கைத்தின் ஒரு நுனியை ஹெலிகாப்டரில் கட்டிவிட்டு அந்த கயிற்றை பிடித்துக் கொண்டு எல்லோரும் தொங்குங்கள். ஒருவருக்கு கீழ் ஒருவர் தொங்கிக் கொண்டிருங்கள். 10 பேரும் அந்த கயிற்றை 1 by 1 பிடிச்சுக்கோங்க. நான் எவ்வளவு தாழ்வாக பறக்க முடியுமோ அவ்வளவு தாழ்வாக பறக்க முயற்சி செய்கிறேன். அப்போ ஒரு 10 அடி 15 அடி அதுக்கு கீழே தாழ்வா பறக்க முடியாது. அப்படி பறக்கும்போது நீங்க என்ன பண்ணுங்க, ஒவ்வொருத்தரா கீழே குதிச்சிருங்க, கை காலில் அடிபடும், ஆனா உயிர் போகாது அப்படின்னு அவர் எச்சரிக்கை விடுறார். உடனே கயிறு துரித கதியில் கட்டப்படுகிறது. பாறாங்கயிறு முதலில் பிடித்திருப்பது அந்த பெண் முதல்ல கயிறு பிடிச்சிருக்காங்க. அதுக்கு கீழே 9 ஆண் நண்பர்கள் 9 பேரும் கயிறை 1 by 1 பிடிச்சிருக்காங்க. ஓகேயா? இதுவரைக்கும் புரிஞ்சுக்கல. இப்ப என்ன பிரச்சனை ஆயிடுச்சுன்னா 40 அடியில இருந்து 30 அடி 20 அடிக்கு வந்துட்டாரு விமானி. அப்ப திடீர்னு அந்த கயிறு பிரி என்று சொல்வார்கள். நம்ம கிராமப்புறங்கள் மாணவர்களுக்கு தெரியும், கயிறு பிரி அறுந்து போகக்கூடிய சூழல் இருக்குது. 10 பேரோட வெயிட்ட தாங்காம அந்த கயிறு அறுந்து கீழே விழுந்தால் எல்லாரும் காலியாகும். அப்ப விமானி மீண்டும் எச்சரிக்கிறார், ஐயோ இந்த கயிறுல உள்ள பிடி அறுந்து போகக்கூடிய சூழல் இருக்கிறது, 10 பேரோட வெயிட்ட தாங்காது, யாராவது ஒருத்தர் மட்டும் கீழே குதித்து விடுங்கள், நீங்கள் கீழே குதித்து உங்கள் உயிரை போக்கிக் கொள்ளுங்கள், மீதி 9 பேரும் பாதுகாக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஆண்கள் யாருமே முன் வர மாட்டேன்றாங்க, யோசிக்கிட்டே இருக்கிறாங்க. நமக்கு குடும்பம் இருக்குது, குழந்தைகள் இருக்கிறாங்க, மனைவி மக்கள் இருக்கிறாங்க, அப்பா அம்மா வயதான காலத்துல இருக்காங்க, நம்ம கீழே குதிச்சு நம்ம உயிரை போக்கிக் கொண்டால் நம்ம குடும்பத்தை யார் பாதுகாப்பது என்று தலைக்கட்டிலே இருக்கிறார்கள். யாரும் குதிப்பதற்கு தயாராக இல்லை. எத்தனை ஆண்கள் பயணிக்கிறாங்கல்ல? எத்தனை பெண் பயணிக்கிறாங்க? முதல்ல யார் கைது பிடிக்கிறாங்க? பெண்ணு. இப்படி கேட்ட உடனே இன்னும் 2 நிமிஷத்துல நீங்க குதிக்கலைன்னா, யாராவது ஒருத்தர் குதிக்கலைன்னா 10 பேருக்கு கீழே வந்துருவீங்க, கையில அந்த விமானி திரும்பவும் எச்சரிக்கை கொடுக்கிறார். அப்ப அந்த பெண் இருக்காங்க பாத்தீங்களா, முதல்ல கை, அவங்க யோசிக்கிறாங்க, சமய விதமா யோசிக்கிறாங்க. உடனே ஒரு சின்ன ஸ்பீச் கொடுக்குறாங்க. நண்பர்களே, சகோதரர்களே, நீங்கள் யாரும் கீழே குதிக்க வேண்டாம், நீங்க யாரும் குதிக்க வேண்டாம். உங்களுக்கு மனைவி இருக்கிறார்கள், உங்களை நம்பி மனைவி மக்கள் இருக்கிறார்கள், குழந்தைகள் இருக்கிறார்கள், பெற்றோர் வயதான காலத்திலே உங்கள் பெற்றோர்கள் இருக்காங்க, உங்கள் சகோதர சகோதரிகள் இருக்காங்க. அதனால நீங்கள் குதித்து உங்கள் உயிரை பார்த்துக் கொண்டால் உங்கள் குடும்பம் நிராகரியாக இருக்கும். அதனாலே நீங்கள் சகோதரர்கள் யாருமே கீழே குதிக்க வேண்டாம். பெண்ணாகிய நான் கீழே குதித்துக் கொள்வதிலே விருப்பப்படுகின்றேன். என்றால் பெண்கள் தியாகத்தின் மறுபிறவிகள். பள்ளி பருவத்திலே அப்பா அம்மாவுக்கு கட்டுப்பட்டு, ஆசிரியர்களுக்கு கட்டுப்பட்டு, வாலிப பருவத்திலே கல்லூரி ஆசிரியர்களுக்கு கட்டுப்பட்டு, திருமணமான பின்பு கணவருக்கு கட்டுப்பட்டு, குழந்தைகள் பெற்ற பின்பு குழந்தைகளுக்கும் கணவருக்கும் மாமாயருக்கும் மாமனாருக்கும் கட்டுப்பட்டு ஒரு தியாக வாழ்க்கையை வாழக்கூடிய பெண்ணாகிய நான் கீழே குதித்து என்னுடைய உயிரை போக்கிக் கொள்கிறேன் அப்படின்னு அந்த அம்மா பிரசங்கம் கொடுத்தாங்க. ஒரு செகண்ட் சொன்ன உடனே அந்த கயிற்றை குத்திக் கொள்கின்ற 9 ஆண்களும் பலத்த கரகோஷம் செய்தார்கள். ரொம்ப அமைதியா இருக்காங்க. புரிஞ்சுதா? என்ன ஆயிருக்கும்? யாருக்கும் புரியல. அந்த பொண்ணு என்ன பண்ணுது, அந்த முதல் கையில பிடிச்சு கொண்டுட்டாங்கல்ல, அந்த பெண் என்ன பண்றாங்க, ஒரு சொற்பொழி வாக்குறாங்க. ஒரு நிமிஷத்துல நீங்க யாருமே ஆண்கள் கீழே குதிக்க வேண்டாம், பெண்ணாகிய நான் தியாகம் செய்வதற்கு பிறந்தவன், அதனால நானே கீழே குதித்து கொள்கிறேன். கீழே குதிக்கல, கீழே குதித்து கொள்கிறேன் அந்த அம்மா சொல்லுது. சொன்ன உடனே பலத்த கரகோஷம் அந்த 9 பேர் பண்றாங்க. கயிறை பிடித்துக் கொண்டிருக்கின்ற 2 கைகளையும் வெட்டி கையில பிடிச்சிருக்கிறாங்க. பலத்த கரகோஷம் பண்ணாங்க. என்ன ஆகும்? புரிஞ்சுதா? 9 பேரும் கிளம்ப விட்டுறாங்க, அந்த பெண் மட்டும் குழந்தைட்டாங்க. இப்ப சொல்லுங்க, யாரும் சமய விதமா ட்ரீட் பண்ணுவாங்க? பெண்கள் தான் சமய விதமா ட்ரீட் பண்ணுவாங்கன்னா எல்லாரும் போரஸா கேட்டு இல்லையா? ஆண்கள் தான் சமய விதமா ட்ரீட் பண்ணுவீங்க, நீங்க பிளான் பண்ணுவீங்க, அப்படிதானே? இருவருக்குமே அறிவாற்றல் இருக்கிறது. சமயோகிதமாக ட்ரீட் பண்ணுவதற்கு
நமக்கு ஆண்டவன் வந்து எல்லா வல்லமையும் கொடுத்திருக்கிறான். எந்த ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலையும் இது ஒரு கதை, நான் ஒரு பேர் ஒண்ணு இல்லை, ஒரு கதை பெண்களை மேம்படுத்தி சொல்வதற்காக ஒரு கதை. சரி, இப்ப இன்னைக்கு மோட்டிவேஷன் அப்படின்னு சார் சொல்லியிருக்காங்க இல்லையா? மோட்டிவேஷன் அப்படின்னா என்ன? ஊக்கப்படுத்துவது. யாரை ஊக்கப்படுத்துவது? மாணவர்களை மாணவிகளை ஊக்கப்படுத்துவது. ஊக்கப்படுத்தா என்ன நடக்கும்? ஊக்கப்படுத்துவதன் மூலமாக யாருக்கு பயன்? ஒரு நிகழ்ச்சி சொல்கிறேன். தீவா ஜெகநாதன் என்று ஒரு தமிழ் எழுதியிருக்காங்க. நல்லா கேட்டுக்கோங்க. நான் முதல்ல ஒரு 7 பாயிண்ட் தான் நோட் பண்ணிட்டு வந்திருக்கேன். அது 2:30 மணிக்கு வீட்டுல இருந்து கிளம்பும் போது உங்களுக்கு ஒரு 7 பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணிட்டு வந்து அதை மட்டும் சொன்னாலும் போதும். இது வந்து பெரிய ஒரு 1 மணி 2 மணி நேரம் பேசக்கூடிய ஒரு டாபிக் இல்ல. முக்கியமா ஒரு 7 பாயிண்ட். ஏன்னா நீங்க எல்லாமே பரீட்சை நேரங்களில் படிக்கக்கூடிய மாணவர்கள், உங்க டைம் நேரம் முன்னாலும், அதனால ஒரு 7 பாயிண்ட் மட்டும் சொல்லிட்டு என்னுடைய உரையை நிறைவு செய்வேன். தீவா ஜெகநாதன் என்று ஒரு தமிழ் எழுதியிருந்தார். கேள்விப்பட்டீங்களா? தீவா ஜெகநாதன், அவர் பேர் தீவாஜான்னு சொல்லுவாங்க. இன்னொருவர் எழுத்தாளர், பேச்சாளர் தீவா ஜெகநாதன். அது தமிழ் படிக்க வாவா என்று அழைத்தவர்கள் 3 பேர். ஒருத்தர் தீவா, ஜீவா, மூவா. இவர்கள் மூவரும் தமிழ் படிக்க வாவா என்று மாணவர்கள் அழைத்ததாக சொல்வார்கள். தீவா என்றால் தீவா ஜெகநாதன், மூவா என்றால் டாக்டர் மு வரதராசனார், ஜீவா என்றால் ஜீவானந்தம். இந்த 3 பேரும் மாணவர்களை தமிழ் படிக்க வாவா என்று அழைத்தவர்கள் என்று குறிப்பிடுவார்கள். அந்த தீவா ஜெகநாதன் ரொம்ப சிலேடையாக பேசக்கூடியவர், ரொம்ப சிலேடையாக பேசக்கூடியவர். இரு பொருள் படும்படி பேசுவது சிலேடை. அதிலே ரொம்ப கை சேர்ந்தவர். அப்போ அதே அவர் வந்து சென்னையில இருந்து ட்ரெயின்ல வராரு ஒரு கம்பார்ட்மெண்ட்ல. அந்த கம்பார்ட்மெண்ட்ல இலக்கிய செல்வர் குமரி அனந்தன் அப்படிங்கிறவர் ஒருத்தர் இருக்கிறார். அவர் வந்து ஒரு 40 வயது அவருக்கு. அந்த தீவா ஜெகநாதனுக்கு 80 வயது. ஐயாவை மாதிரி கிட்டத்தட்ட 2 மடங்கு. அவர் 80 வயது அவருக்கு. ரொம்ப படுத்த அறிஞர். தமிழ் மேதை. தமிழ்ல வந்து ரொம்ப கற்று சேர்ந்தவர், இலக்கியவாதி. அவரு அந்த ட்ரெயின்ல வராரு. எதிர்கால வந்து குமரேந்தன், அவருக்கு நேர் பாதி வயசு, 40 வயசு. அவருக்கு இலக்கிய செல்வத்துக்கு பேரு. அவரும் சிலேடையாக பேசக்கூடியவர். தமிழ் மொழியிலே சிறந்த பெயர் பெற்றவர். அவர் நல்ல பேச்சாளர். 2-3 முறை பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். அவரை குட்டி காமராஜ் என்று அழைப்பார்கள். நாகர்கோவில் அவர் சொந்த ஊர். அவர் வந்து இதே கம்பார்ட்மெண்ட்ல வந்துட்டு இருக்கிறாரு. வரும்பொழுது இந்த குமரியந்தன் என்ன பண்றாருன்னா, ஏதாவது ஒரு புத்தகத்தை படித்துக் கொண்டே வரார். சென்னையில இருந்து அப்படியே வந்து ஒவ்வொரு தாம்பரம், செங்கல்பட்டு, தாம்பரம், விழுப்புரம், விருத்தாச்சலம் அப்படியே வந்துகிட்டே இருக்கு வண்டி. ஒரு புத்தகத்தை படித்துக் கொண்டே வருகிறார். அந்த புத்தகத்தை படித்துக் கொண்டு வரும்பொழுது கொஞ்ச நேரத்துக்கு ஒரு 15-20 நிமிஷத்துக்கு ஒரு பேப்பர் எடுப்பாரு. அதுல அந்த புத்தகத்தில் என்ன முக்கியமான கருத்துக்கள் இருக்கிறதோ அதே அவர் நோட் பண்ணிட்டு வர்றார். அப்படி கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஒரு 200 பக்க புத்தகத்தை படித்து முடித்து விட்டார். ஒரு 7-8 தாள்களிலே அதை வந்து முக்கியமான கருத்துக்களை அவரு, அது நகைச்சுவையாக இருக்கலாம், நல்ல கருத்தாக இருக்கலாம், அந்த கருத்துக்களை எல்லாம் எழுதி வச்சு சுருக்கமாக நம்ம நோட் எடுப்போம் இல்லையா, அதை மாதிரி அவர் வந்து எழுதி வச்சுட்டே வர. எழுதி வச்சுட்டு வந்த உடனே மதுரைக்கு புகை வெட்டி வரக்கூடிய நேரத்துல குமரியந்தன் அந்த பேப்பர்களை இணைப்பதற்கு, அந்த காலத்துல ஸ்டேப்லர் கிடையாது. பேப்பர்களை எப்படி இணைக்கணும்? நூல் வச்சு கட்டலாம். ஸ்டேப்லர் இருக்கு இல்லையா, அந்த ஸ்டேப்லர் பயன்பாடு அப்ப கிடையாது. சட்டைக்கு போன ஊக்கு பார்த்துட்டீங்களா, ஊக்கு, அந்த ஊக்கை எடுத்து அதுல அதை பொறுத்து அதை வந்து அப்படி வச்சுக்குவாங்க. பேப்பர் செதாம இருக்கிறதுக்காக. ஊக்கு தெரியுங்களா இருக்கும். அப்போ குமரியந்தன் வந்து கேட்கிறாரு, அவர் கையில ஊக்கு இல்ல. அவர் கையில ஊக்கு இல்ல. ஊக்கை இன்னொரு இங்கிலீஷ்ல சொல்றது எப்படி சொல்லுவோம்? பின்னு சொல்லுவோம். பின்னுங்களா கொடுங்க, சேஃப்டி பின், பின்னுங்களா கொடுங்க அப்படின்னு சொல்லுவோம். குமரியந்தன் அந்த இலக்கிய செல்வர் குமரியந்தன் யார்கிட்ட கேட்கிறாரு? நம்ம தீவா ஜெகநாதன், ஐயா இந்த பேப்பர்கள் எல்லாம் இணைக்கணும், ஒரு பின் இருந்தா கொடுங்க அப்படின்னு கேட்கிறாரு. பின்னுங்கிறது அவர் சொல்றது ஊக்கதான் கேட்கிறாரு. பின் கேட்ட உடனே அந்த தீவா ஜெகநாதன் என்ன சொல்றாரு? குமரியந்தன் அவர்களே, உங்களை போன்ற இளைஞர்கள் எப்பொழுதும் பின்வாங்கக்கூடாது, யாரிடமும் பின்வாங்கக்கூடாது, எப்போதும் பின்வாங்கக்கூடாது. என்ன அர்த்தம்? இவர் பின் கேட்கிறாரு. இதை கொடுப்பதற்கு தீவா ஜெகநாதன் என்ன சொல்றாருன்னா, சிலேடையா சொல்றாரு, நீங்க யாரும் இளைஞர்கள் எப்போதுமே பின்வாங்கக்கூடாது, முன்வைத்த காலை பின் வைக்க கூடாதுன்னு சொல்றது இல்லையா, அந்த அர்த்தத்துல பின்வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. உடனே குமரியந்தன் என்ன சொல்றாரு? ஐயா, உங்களை போன்ற பெரியவர்கள் ஊக்குவித்தால், உங்களை போன்ற பெரியவர்கள் ஊக்குவித்தால் நாங்க ஏன் பின்வாங்க போறோம் அப்படிங்கிற. ஊக்குவித்தால் என்ன அர்த்தம்?
ஊக்கு விற்றால் அப்படின்னு ஊக்கு உங்களை போன்ற பெரியவர்கள் ஊக்கு விற்றால் அல்லது ஊக்கு விற்றால் ரெண்டு அர்த்தம். ஊக்கு விற்றால் நாங்கள் ஏன் பின்வாங்க போகிறோம் சொல்றாங்க. இது கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு 60 ஆண்டுகளுக்கு முன்பாக உள்ள ஒரு நகைச்சுவை இல்லை ஒரு கருத்து. அந்த சிறையை இருவருக்கும் எப்படி சிறையை பரிமாற்றங்கள் நடந்து கொண்டது அப்படிங்கிறது உண்மை. இது இப்ப என்னன்னா ஊக்குவித்தல் என்பது ஒரு சிறந்த டானிக் மாணவர்கள். ரொம்ப சோர்வா இருக்கும் பொழுது அம்மா அப்பா ஒரு காபி சாப்பிடு, ஒரு காபியை போட்டு கொடுக்கவா அப்படின்னு அது ஒரு ஊக்கப்படுத்து. பக்கத்துல இருக்கக்கூடிய ஃப்ரெண்டு அப்படி முதல் கவலைப்படாத ஃப்ரெண்டு நான் இருக்கிறேன் நம்ம படிப்போம் அப்படின்னு சொல்லி ஊக்கப்படுத்துவாங்க. இப்படி ஊக்கப்படுத்துதல் என்பது பல்வேறு முகாம்களில் நடக்கக்கூடிய ஆசிரியர்கள் மாணவர்களை ஊக்கப்படுத்துவது, பெற்றோர்கள் பிள்ளைகளை ஊக்கப்படுத்துவது, கற்றறிந்த மற்ற தலைவர்கள் அவர்களுடைய கட்சி தொண்டர்களையோ அல்லது மாணவ செல்வங்களையோ மக்களையோ பொதுமக்களையோ ஊக்கப்படுத்துவது எல்லாமே இயல்பாக நடக்கக்கூடிய ஒன்று. அந்த ஊக்கம் சிறந்த டானிக் என்ற அடிப்படையிலே இந்த நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற நம்ம கார்த்திகர்களுக்கு மீண்டும் நன்றியை கூறி, அதாவது 2 விதமான அறிவு இருக்குது. ஒண்ணு கல்வி அறிவு இல்லையா, இன்னொரு அறிவு என்ன அறிவு? புது அறிவா சத்தமான் பண்ணுங்க. கல்வி அறிவு ஒண்ணு, இன்னொன்னு என்ன அறிவு? பொது அறிவுன்னு சொல்லலாம், பச்சறிவுன்னு சொல்லலாம், அனுபவம்னு சொல்லலாம். பச்சறிவுனா என்ன? ஒரு அதாவது நமக்கு பட்டு அறிந்து கொள்வது, அது அனுபவம். அனுபவம் என்பது அனுபவம் போன்று சிறந்த ஆசான் கிடையாது சொல்லுவாங்க. நம்ம புத்தகத்தை மட்டும் படித்துக் கொண்டிருந்தால் நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியாது. நான் 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும் போதே எங்க ஊர்ல இருக்கக்கூடிய மேலகரம்னு ஒரு ஊர், அங்க இருக்கக்கூடிய லைப்ரரியில போய் புத்தகங்களை எடுத்து படிக்கிறோம். டெய்லி 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் புத்தகங்கள் இருக்கு. நூலகத்தில் போய் பல்வேறு புத்தகங்களை எடுத்து படிப்பதன் மூலமாக இப்ப உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறது புத்தகத்தை எழுதி விட்டுது. அந்த புத்தகங்கள் படிப்பதனாலே நம்ம பாட புத்தகத்தை படித்து குறித்து கரைத்து அப்படியே வாமிட் பண்ணிட்டு மதிப்பெண்கள் எடுப்பது என்பது ஒரு முறை. அதே சமயத்துல அதுல நல்ல மதிப்பெண்கள் பெறணும். அதுக்காக லைப்ரரியில போய் புத்தகங்கள் எடுத்து நம்ம பாட புத்தகத்தை கோளாறு பண்ணியிருக்காரு. பாட புத்தகத்தை நல்லா படிக்கணும். ஒரு சேஞ்சுக்காக நூலகத்துல போய் நிறைய புத்தகங்களை எடுத்து பொது அறிவை வழங்கக்கூடிய புத்தகங்களை எடுத்து படிப்பதிலே நீங்கள் சிறந்த மாணவர்களாக அறிவார்ந்த மாணவர்களாக நிறைய வாய்ப்பு இருக்கு. மேலகரம் சொன்ன லைப்ரரியில அந்த குறிஞ்சி வாசகர் சேரவின்னு ஒரு அமைப்பு இருக்கிறதுல கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளாக நான் அந்த லைப்ரரியில செயலராக பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். அது அதுக்கு சம்பளம்லாம் கிடையாது. அந்த குறிஞ்சி வாசகர் பேரவை மேலகரம் அப்படிங்கிறது நிறைய நமது பள்ளி மாணவ மாணவர்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நிறைய பள்ளி மாணவ மாணவர்களுக்கு பேச்சு போட்டி, எழுத்து போட்டி, கவிதை போட்டி, கட்டுரை போட்டி எல்லாம் வைத்து அவர்களுக்கு ஆண்டுதோறும் பரிசு. இந்த மாணவர்கள் யாராவது மேலகர லைப்ரரியில பரிசு வாங்கிட்டீங்களா? யாராவது வந்துட்டீங்களா? நிறைய மாணவர்களுக்கு நாங்கள் கிட்டத்தட்ட தென்காசி கல்வி மாவட்டத்தில் 42 பள்ளிகளுக்கு இந்த போட்டிகளை வைத்து கிட்டத்தட்ட 500 மாணவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டு பரிசு. அந்த நிகழ்ச்சி 25 ஆண்டுகளாக 30 ஆண்டுகளாக ஓய்வில்லாமல் நடந்து கொண்டிருக்கு. இப்ப எதுக்குன்னா எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த லைப்ரரியில நம்ம மேலக்கடையில் ஒரு கேள்விப்பட்டீங்களா? மேலக்கடையில் ராஜலிங்கம் அப்படிங்கிற உங்களை மாதிரி ஒரு தம்பி, அவரு +2 முடிச்சுட்டு கல்லூரியில சேர்ந்து விட்டு கல்லூரி முடிந்த உடனே வீட்டுக்கு வருவார். லைப்ரரிக்கு வீட்டுக்கு போக மாட்டார். டெய்லி லைப்ரரிக்கு ஒரு ஏதாவது ஒரு புத்தகத்தை எடுத்து படித்து விட்டு வீட்டுக்கு அந்த புத்தகத்தை வாங்கி கொண்டு செல்வார். மறுநாள் கொண்டு அந்த புத்தகத்தை கொடுப்பார். இன்னொரு புத்தகத்தை பல்வேறு புத்தகங்களை கிட்டத்தட்ட 4000 புத்தகங்கள் இருக்கு. நிறைய புத்தகங்களை அவர் ஒரு 2 ஆண்டுகளாக அந்த மாணவரை நான் வாட்சி பண்ணிட்டே நிறைய புத்தகங்களை எடுப்பாரு. அப்போ ஒரு நாள் அந்த நூலகத்தை போய் அவர் கேட்டுக்கிறாரு, எனக்கு ஒரு 3 புத்தகம் கொடுத்தீங்கன்னா நான் 3 நாள் 4 நாள் படிச்சுட்டு கொண்டு கொடுத்துருக்கேன். ஒரு புத்தகத்தை வாங்கி திரும்ப கொடுப்பதற்காக இங்கே வரும்போது எனக்கு 2 மணி நேரம் பஸ்ல போறதுக்கு டைம் வேஸ்ட் ஆகுது. பணம் செலவழிக்கிறதுக்கு எனக்கு பஸ் சார்ஜ் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. நாங்கள் ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அவர் சொல்றாரு. நூலகர் என்ன சொல்றாருன்னா, ஒரு புத்தகம் தான் ஒருத்தருக்கு வழங்க முடியும் சொல்றாரு. ஒரு புத்தகம் தான் வழங்க முடியும், அதான் ரூல்ஸ்ங்கிறார். அப்ப அந்த மாணவர், நான் செக்ரட்டரியா இருக்கிறவருக்கு தெரியும், என்கிட்ட அவர் அப்பீல் பண்றாரு, சார் நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு 4 புத்தகங்களை கொடுத்தால் நான் 1 வாரம் படிப்பேன், படிச்சுட்டு அதை கொடுத்துட்டு மறுவாரம் எடுத்துக்கிறேன். நான் என்ன சொல்றேன், இந்த நூலகர்கிட்ட என் பேர்ல 4 புத்தகங்களை எடுத்து அவருக்கு கொடுங்க, நான் கையெழுத்து போட்டிருந்தேன், அவர் வாங்கி படித்த பிறகு அவர் அந்த புத்தகத்தை இங்க கொண்டு ரிட்டர்ன் பண்ணோம்னா அடுத்த புத்தகத்தை வாங்கிட்டு போறான்னு சொல்லி ஒரு ஏற்பாடு பண்ணி 2-3 ஆண்டுகளாக அந்த புத்தகங்களை டெய்லி வருவது ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை வந்தார். 4-5 புத்தகங்களை எடுத்துட்டு போவார். இன்னைக்கு அவர் IAS ஆபீசர் ஆகி
ராஜலிங்கம் ஐஏஎஸ் அப்படின்னு மேலக்கடையினோட பேட்ட அந்த ஒருத்தர் தான் அந்த ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்தவர். அந்த ஐஏஎஸ் ஆகி இன்னைக்கு பிரதம மந்திரி மோடி இருந்தார் இல்லையா, அவர் வேட்புமனு தாக்கல் போகும்போது கடையினர் மேலக்கடையினரை சேர்ந்த ராஜலிங்கம் ஐஏஎஸ் என்பவரிடம் அந்த வேட்புமனுவை தாக்கல் செய்தார் அப்படின்னு கொடுக்கிறாரு. மோடி நின்றுகிட்டு ராஜலிங்கம் உட்கார்ந்துருக்கிறாரு கலெக்டர். அந்த தொகுதியில வாரணாசி தொகுதியில அவர் தான் கலெக்டர். நம்ம ஊரு கலெக்டர் வந்து ராஜலிங்கம் வந்து அந்த கலெக்டரா இருக்காரு. மோடிக்கு வேட்புமனுவை வாங்க. ஒருத்தர் எவ்வளவு பெரிய தலைவராக இருந்தாலும் வேட்புமனு வாங்கும் போது அந்த கலெக்டர் உட்கார்ந்து தான் வாங்கணும். இவர் உட்கார்ந்து வாங்குறாரு. அவர் எவ்வளவு அவரோட முயற்சி, அந்த படிக்க வேண்டும் என்ற முயற்சி, பள்ளி புத்தகத்தையும் கல்லூரி புத்தகத்தையும் தாண்டி பொது நூலகத்திற்கு சென்று நிறைய புத்தகங்களை படிக்க வேண்டும் என்ற ஒரு அவாவில் அவர் அத்தனை புத்தகங்களை படித்தார், ஐஏஎஸ் ஆனார். இன்னைக்கும் அவர் தொடர்பில் இருக்கின்றார். அந்த நூலகத்துக்கு இங்க வரும்பொழுதெல்லாம் நார்த் இந்தியாவில் ஒர்க் பண்றாரு. இங்க வரும்பொழுதெல்லாம் அந்த நூலகத்துக்கு வந்து 10,000 ரூபாய் அந்த நூலகத்திற்கு புத்தகங்களை வாங்கி பரிசாக அளித்தார். எதுக்கு? அதாவது மாணவர்கள் படிக்கணுங்கிற ஆர்வம் அவர்களுக்காக வேணும். நிறைய விஷயங்கள் தெரியுது. எதுக்குன்னா அதாவது பொது அறிவுங்கிறதை வளர்க்கப்பட வேண்டும். புத்தகத்தை மட்டும் படித்துக் கொள்ளாமல் பொது அறிவை வளர்த்துக் கொள்வதற்கு நீங்கள் வளர்க்க வேண்டும். இன்னொரு அறிவிற்கு பட்டறிவு அப்படின்னு. பட்டறிவு என்பது அனுபவம். அனுபவம்னா என்ன சொல்லுங்க? ஏதாவது நம்ம பட்டு உணர்வது அறிவு. எக்ஸ்பீரியன்ஸ் வித்வுட் லேர்னிங் இஸ் பெட்டர் than லேர்னிங் வித்வுட் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவாங்க. அதாவது அனுபவம் இல்லாத கல்வியை விட கல்வி இல்லாத அனுபவம் செல்வது. இப்ப நம்ம ஐயா எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் என்ன படிச்சிருக்காரு எனக்கு தெரியாது. ஆனா அனுபவங்கள் வந்து பல அனுபவங்கள் அவர் வாழ்க்கையில் சந்திச்சிருப்பாரு. நண்பர் கார்த்திக் வந்து பல அனுபவங்களை வாழ்க்கையில் சந்திச்சிருப்பாரு. நீங்க வந்து புத்தகத்தை படிப்பது, பொது புத்தகங்களை படிப்பது, அனுபவங்களை வளர்த்துக் கொள்வது என்பதை நீங்கள் வந்து சிறந்து விளங்க வேண்டும். அனுபவங்களை விட சிறந்த ஆதான் எதுவும் கிடையாது. ஒரு எம்ஏ படித்த பையன் 6 மாதத்துக்கு முன்பாக சென்னையில் இருக்கும் பொழுது ஹெட் போஸ்ட் ஆபீஸ்ல போய் ஒரு ரிஜிஸ்டர் போர்ட் போடுங்க